ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாஸ்டர்கேமில் இருக்கிற இந்த ProDrill ஆப்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ProDrill ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா ஹோல் வியூஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் செலெக்ஷன் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த டேபு இந்த ஆப்ஷன் நம்ம எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம இந்த ஒரு பாட்டுக்கு நம்ம ட்ரில் ஆப்ரேஷன் போனோம்னா ஒன் பை ஒன்னாக செலக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் மூலிமா அனலைஸ் ஜாமெட்ரின்றது கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பார்ட்டில் என்னென்ன டயாமீட்டர் இருக்கோ அது எல்லாமே இதில் ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபார்மான டயாமீட்டர் செலெக்ஷன் பண்ணி அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ப்ராசஸ் ஃபார் செலக்ட் ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆட்டோமேட்டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ண உடனே இது வந்து சென்டர் ட்ரில்னு ஒன்று எடுத்துக்கும், பெக் ட்ரில், அதாவது இதோட சைஸ் என்னவோ அது பெக் ட்ரில் மாதிரி ஒன்று எடுத்துக்கும். அதுவே டூல் செலெக்ஷன் ஆர்பிஎம் ஃபீடு ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கும். ஓகேங்களா? ஓகே, அது செலெக்ஷன் வந்ததுக்கப்புறம் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி டூல் பாத்தில் போயிட்டு கிரியேட் டூல் பாத் அப்படின்ற ஒன்று கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு டூல் பாத்தே வந்து கிரியேட் ஆகிடும். இதே மாதிரி மிச்சம் 3 இதுக்கு நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது செலெக்ஷன் பண்ணுறீங்க, ரைட் கிளிக் பண்ணுறீங்க, இதெல்லாம் அப்ளை ஆட்டோமேட்டிக். ஓகே, ஸோ இந்த 3 ஆப்ரேஷனுக்கு நான் ஆப்ரேஷன் டூல் பார்த்து கிரியேட் பண்ணணும். ஸோ கண்ட்ரோல் எப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் டூல். இப்போ நான் 3 இதுக்கு நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆப்ரேஷன் எனக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு. மொத்தமாக 4 இருக்குது. ஜஸ்ட் நான் ஓகே பண்ணுறேன். இப்போ இது செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சிமுலேஷன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட ஆப்ரேஷனுக்கு எனக்கு சிமுலேஷன் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிமுலேஷன் பார்த்துட்டோம். ஸோ அதாவது இந்த மாதிரி ஒரு பாட்டுக்கு நிறையா ட்ரில் ஆப்ரேஷன்லாம் இருக்குது அப்படின்னா ஸோ நம்ம இந்த மெத்தேடை யூஸ் பண்ணிக்கலாம். ProDrill போயிட்டு ஹோல் ஆப்ஷனில் போய் நம்ம ட்ரில்லு போட்டுக்கலாம். ஓகேங்களா? சம் பேராமீட்டர் கரெக்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இதில் போயிட்டு பெக்கேவெல்லாம் எடுக்கணும். இது வந்து டிஃபால்ட்டாக அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா? சரி, நீங்கள் பெக்கிங் அந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பேராமீட்டர் கூட போய் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே.